உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா வவுனியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் நல்ல ஃபேமஸ் இருந்துச்சு மோஜோ உண்டு. அவங்க இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் கச்சேரி கிட்ட வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க தானே. மோஜோ ரெஸ்டாரண்ட் வந்து யாழ்ப்பாணத்துலேயும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. வவுனியாவில் நல்ல பிஸ்னஸ், அவங்களுக்கு நல்ல க்ரௌட் ஒன்று இருந்தபடியாக இங்கே ஜெஃப்னாவிலையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மெனு கார்டு ஒன்று அடிக்க தந்தாங்க. என்ன என்ன பிரச்சனை, மெனு கார்டு வந்து மெனு கார்டுகள் வந்து அவங்க நீங்கள் எல்லா மெனு கார்டு பார்த்துருப்பீங்க. மெனு கார்டு வந்து அடிக்கடி அந்த லெமினேட் பண்ணுறது வந்து கிழிஞ்சு கொண்டு இருக்கும். லெமினேட் பண்ணி இருக்கிற சைட் பக்கங்கள் வந்து உறிஞ்சு உறிஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ அவங்க அந்த பிரச்சனைக்காண்டி மெனு கார்டை அடிச்சிருந்தா, லெமினேட் பண்ணியிருந்தா அந்த மெனு வந்து உரியக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன விதப்பட்டாலும் இதெல்லாம் உரியக்கூடாது. அதோட இன்னொரு பிரச்சனை வந்து மெனு கார்டு வந்து திக்னஸாக இருக்கணும். திக்னஸ் வேண்டாண்டா 2 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டர் திக்குக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த ஒரு ஐடியா ஒன்று எடுத்து செஞ்சுருக்கிறோம். 3 மில்லிமீட்டர் போட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. லெமினேட் ஒன்றும் இல்லாமல் டிரெக்டாகவே பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னா தண்ணியோ இதெல்லாம் பட்டாலும் அழியாத அளவுக்கு செஞ்சுருக்கிறோம். அப்போ அதில் தண்ணியல் இதுகள் பட்டாலும் மற்ற ஒயில்கள் இதில் என்ன பட்டாலும் வந்து அழியாது. இதண்டாது சேஃபாக இருக்குது. கோணரும் வந்து இப்போ கீழே விழுந்து ஏதாவது இதண்டா மற்றபடி மற்றது வந்து மூலையால் டேமேஜ் ஆக பார்க்கும். இதில் வந்து அந்த பிரச்சனையும் இல்லை. மூலையில் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு கோணக்கட்டெல்லாம் செய்து கொடுத்துருக்கு. அதனால் மூலையாலையும் டேமேஜ் ஆகாது. லாங் டைம் பாவிக்கிறதுக்கு ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு கையில் கொடுத்து 1 இயர் பாவிக்கிறதுக்கு ஓகே இருக்கும். அதுக்காண்டி கனாலும் பாவிக்காது. ஒரு 1 இயர் பாவிக்கிறதுக்கு ஓகே இருக்கும். இந்த லெமினேட் உரிய பிரச்சனை அதில் ஒன்றும் இதில் இல்லை. ஸோ 1 இயர் அப்படி பாவிக்கலாம் இதில்.